ஹலோ மக்களே, சாட்டர்டே ஈவினிங் குட்டீஸ்க்கெலாம் லீவ் விட்டாச்சுன்ட்டு சர்க்கஸ் கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கிட்டே போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் பூரா அந்த ரோடை க்ராஸ் பண்ணுறப்பெல்லாம் அழுதுகிட்டே இருந்தா பெரிய பாப்பா. போகணும் போகணும் போகணுன்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி லீவ் தான், ஸோ ஈவினிங் இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு பெருசாக கூட்டம் இல்லை. 500, 300, 200ன்னு 3 கேட்டகரி இருந்துச்சு. அதில் நாங்கள் 300 ருபீஸ் டிக்கெட் வாங்கியிருந்தோம். 3 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. புக் மை ஷோலையும் டிக்கெட் புக் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு. நாங்கள் ஆனால் நேர்லேயே போய் வாங்கிட்டோம். என்ஜாய் பண்ண அப்படிங்கிறத விட நமக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்களே அப்படிங்கிறது தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்மளோட லைஃப் எல்லாம் எவ்வளோ கிஃப்டட் அப்படின்னும் தோணுச்சு. உங்கள் வீட்டுக்கிட்ட சர்க்கஸ் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சர்க்கஸ் முடிச்சுட்டு வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம். ஸோ திருப்பூர்லேயே பெஸ்ட்டு ஷாப்னு சொல்வேன் நான் காஃபிக்கு. நிறைய வாட்டி போயிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியுமே அங்கே கொடுக்குற அத்தனை ஐட்டமும் அவ்வளோ ஒரு தரமாகவும் டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும். ஒரு தடவை கூட ஒரு சின்ன குறை கூட வந்தது கிடையாது. நான் எனக்கு இன்றைக்கி எக் காலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. சரின்னு வாயில் தான் எடுத்து போட்டேன். பார்த்தா சுட சுட இருந்துச்சு. ஹஸ்பண்ட் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பிளேட்டை காலி பண்ணிட்டார் அவரே. அப்புறம் ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்ணேன். சந்தானம் சொல்கிற மாதிரி இந்த குடிச்சிட்டு மிச்சம் மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்கள் சாட்டர்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.